பத்மமுகே ரௌத்ரரூபிண்யாம் அபய அஸ்தாங்கத கருணாமூர்த்தியை சர்வ வியாபிதம் லோகரட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 26 முதல் செப்டம்பர் 1 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. விருச்சிக ராசினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் இப்பொழுது மிதுனத்தில் இருக்கிறார். 8ஆம் இடம் இருக்கலாமா? இருக்கிறேன், 8ல் இருக்கக்கூடாது. அப்போது இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள், அதாவது விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராசிநாதன் 8ல் மறைந்திருக்கிறார். இருந்த போதிலும் குரு 7ல் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆதலால் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாரம். இருந்த போதிலும் அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ராசிநாதன் 8ஆம் இடத்துக்கு சென்று விட்டதால் சில தர்ம சங்கடங்கள், இடர்பாடுகள், இன்னல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. 8ஆம் இடம்ங்கிறது அசிங்கம், அவமானத்தை கொடுக்கக்கூடிய இடம் தானே. அங்கே போய் உட்காந்துருக்கார் அப்படின்னு சொன்னால் அது போன்ற விஷயங்கள் நடக்கும் அல்லவா. ஒரு சிலர் இந்த ஆராய்ச்சி படிப்பு ஆராய்ச்சி கல்விக்காக இருப்பாங்க, படிச்சிட்ருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும், குறை கிடையாது. இருந்த போதிலும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் திருமண வயதில் இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும். கண்டிப்பாக நண்பர்களால் ஆதாயம், கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள், சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு நிலை இந்த குரு பகவான் அமைத்து தருவார். மற்றபடி தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு எடுக்கின்ற வேலையாகட்டும் இல்லை உத்தியோகமாகட்டும் அதில் இன்வால்மெண்ட்டாக வேலை பார்த்து சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்தில் இருப்பதால் குடும்ப ரீதியாக ஒரு சந்தோஷம், ஒற்றுமை, குதூகலம் ஏற்படும், அமைதி இருக்கும். மற்றபடி 3ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் கம்யூனிகேஷன் பாவம், பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், இவங்க எல்லோருக்குமே ஒரு சிறப்பான காலம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் என்று சொல்லலாம். 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வார். சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனி பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். இருந்த போதிலும் இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதால உங்களுக்கு அந்த அளவுக்கு நன்மைகள், அதாவது தீய பலன்கள் கிடைக்காது. மாறாக நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 4ஆம் இடம் என்பது உங்களுக்கு சுகவீனம், உங்களுக்கு உடம்பு முடியாமல் போகிறது, தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு போகிறது, வண்டி வாகனங்கள் செலவு வைக்கிறது, இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு தருணம். 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 5ல் ராகு இருந்தால் பிள்ளைகளுடைய கல்வி, உயர்கல்வி, வெளிநாட்டு கல்வி, ஆராய்ச்சி கல்வி மிக சிறப்பாக இருக்கும். நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும். ஆனால் பூர்வீகத்திலிருந்து பிரச்சனைகள் பூதாகாரமாக கிளம்பும். குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிங்க. ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். மற்றபடி 6ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். அது மறைமுக எதிரியாக இருக்கலாம், நேர்முக எதிரியாக இருக்கலாம்.
கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்பெதுங்க வைத்துவிடும். தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம். மற்றபடி 7ஆம் இடத்தில் குரு இருப்பது நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் சிறந்து விளங்கும், வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் நல்லது நடக்கும். அவங்க உங்களுக்கு பேராதரவாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த சமூகமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. ராசிநாதன் 8ஆம் இடத்தில் சென்ற போதிலும் உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் பொருளாதார வரவு கண்டிப்பாக இருக்கும். எதையும் நீங்கள் தைரியமாக செயல்படுவீங்க. வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு தருணமாக இது அமையும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த 9ஆம் இடத்தில் புதன் இருக்கிறார். கல்வி நிறுவனங்கள், இந்த விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். வார இறுதியில் புதன் அங்கே வந்து சேர்றார். சூரியன் புதன் புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம். அதாவது அரசு ஊழியர்களுக்கு நல்லது நடக்கும். உதாரணமாக இப்போ ஒரு ஒருத்தர் முயற்சி பண்ணுறீங்க, அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். மற்றபடி அரசு ஊழியர்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக சந்தோஷமாக நிறைவேறக்கூடிய ஒரு தருணம். மற்றபடி மேலதிகாரி சக ஊழியருடைய பாராட்டினை பெற்றாலும் கூட சனி பார்வை இருப்பதால் கொஞ்சம் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அதிகப்படியான உழைப்பு, சொந்த தொழிலாக இருக்கலாம், உத்தியோகமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வேறு ஒரு வேலையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதிகப்படியாக 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது. இந்த சூரியன் சனி பார்வை தந்தைக்கும் பிள்ளைக்கும் ஆகாது. ஆனால் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல அற்புதமாக ஃப்ளரிஷ் ஆகக்கூடிய காலம் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 11இல் கேது பகவான் இருக்கிறார். ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட், அதாவது ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். நினைத்த காரியம் கைகூடும். மூத்த சகோதரத்தால் ஆதரவு உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணம், ஆன்மீக பயணம் சென்றாலும் கூட ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பொக்கிஷமான காலம். மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு, ஏன்னா 11ல் போய் சுக்கிரன் 7க்குடையவன் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது சிறப்பு. 28, 29, 30 சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் அமோகமான ஒரு வாரமாக அமையப்போகிறது. நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்தால் போதும்.